வணக்கம். அறிவு சுரங்கம். அறிவு 10 வினாக்களும் விடைகளும். ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் எத்தனையோ பேர்களுடைய கண்ணீர் மறைந்து கிடக்கிறது என்று கூறியவர் யார்? ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் எத்தனையோ பேருடைய கண்ணீர் மறைந்து கிடக்கிறது என்று கூறியவர் யார்? விடை அதியமான். வினாயன் 2. பின் வருபவர்களுள் நோபல் பரிசு பெறாதவர் யார்? பின் வருபவர்களுள் நோபல் பரிசு பெறாத இந்தியர் யார்? ராமானுஜம், அமிர்த்யா சென், சந்திரசேகர், சர் சி.வி. ராமன். விடை சீனிவாச ராமானுஜம். வினாயன் 3. இந்தியாவில் அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? இந்தியாவின் அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? விடை ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. வினாயன் 4. தத்துவ போதினி சபா எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? தத்துவ போதினி சபா எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? விடை தேவேந்திரநாத் தாகூர் 1839. தேவேந்திரநாத் தாகூர் 1839. வினாயன் 5. பொருந்தாததை தேர்ந்தெடு. காளிதாசர், சமுத்திரகுப்தர், ஹரிசேனர், சரகர். இதில் பொருந்தாதது சமுத்திரகுப்தர். இவர் மட்டுமே மன்னர், மற்றவர்களெல்லாம் நவரத்தினங்கள். நவரத்தினங்கள். வினாயன் 6. நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று யாரிடம் கூறியது? ஔவையார் தொண்டைமானிடம் கூறியது. வினாயன் 7. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுள் எம்.எஸ். சுவாமிநாதன் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுள் எம்.எஸ். சுவாமிநாதனின் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1. இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். 2. இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகத்தை புனரமைத்தவர். 3. மிகுதியான அரிசி உற்பத்திக்காக அதிக மகசூல் திட்டம் HYVP. கூற்று 2. மிகுதியான அரிசி உற்பத்திக்காக புதிய தொழில்நுட்ப முறையான அதிக மகசூல் திட்டத்தை, அதாவது HYVP திட்டத்தை கொண்டு வந்தவர். விடை இந்த கூற்றுகளில் எதுவும் தவறானதில்லை, அனைத்தும் சரியானதே. வினாயன் 8. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் எந்த பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன? திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் எந்த பாலில் மிகுதியாக காணப்படுகின்றன? விடை பொருட்பால். வினாயன் 9. சமுத்திரகுப்தர் எந்த கடவுளுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறார்? சமுத்திரகுப்தர் எந்த கடவுளுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறார்? விடை புருஷா. வினாயன் 10. பகத்சிங் எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்? விடை ஹிந்துஸ்தான் புரட்சிகர சோசியலிச அமைப்பைச் சேர்ந்தவர். ஹிந்துஸ்தான் புரட்சிகர சோஷலிச அமைப்பைச் சேர்ந்தவர்.
நன்றி நண்பர்களே, அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.